அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மூணாப்புறம் வந்துடுச்சு. இதில் தினேஷ் விஷ்ணு உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ அந்த மானகண்ட தினேஷ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அடுத்து வர கேமில் வந்து உனக்கு ப்ராபபிலிட்டி இருந்தால் யாரை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவோம், யாரை அடிப்பான்னு கேட்கும்போது விஷ்ணு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை அடிப்பேன் அப்படிங்கிறாரு. சரி, ரெண்டாவது யாரை அடிப்பேன்னு கேட்கும்போது நான் பூர்ணிமாவை அடிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மானகண்ட தினேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ விசித்ரா வந்து டார்கெட் பண்ணு, விசித்ராவை டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி வன்மத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவை அடிக்கணும், விசித்ரா கேம் போட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா இந்த வன்மவாதி தினேஷும் சுற்றி இருக்க தெரியுது. இது கூட பரவாயில்லைங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு பூர்ணிமாவை தான் அடிக்கணும்னு அவர் உறுதியாக இருக்கார் போல இருக்கு. சரி, அப்போ மூணாவது யார் அடிப்பேன்னு கேட்குறாரு. இல்லை மாயாவை அடிக்க போகிறேன்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பூர்ணிமாவை அடிச்சுட்டு மூணாவது வந்து விஷ்ணு மாயாவை தான் அடிப்பேங்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானகண்ட தேசம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம் அடிக்கிறத விட வி அடி, ஏன்னா வி கடைசி வரை வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவை அடிக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு இது பண்ணுறாரு, இன்செஸ்ட் பண்ணுறாரு. விஷ்ணுகிட்ட சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சே ஆகணும், விசித்ரா வந்து தூக்கியே ஆகணும், கேம் விட்டு வெளியேற்றியே ஆகணும், விசித்ரா விளாடவே கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வன்மம் முடிச்ச ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு தெரியல. இப்படி வன்மம் முடிச்சவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே உட்காந்துட்டு சில பிஆர் டீம்ஸு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஃபஸ்ட்டு வந்துச்சு அந்த டாஸ்க்கு, இந்த டாஸ்கில் கூட விசித்ரா அதனால தான் வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.